என்ன விஷயம்? என்ன விஷயம் தெரியாதா? எனக்கு தெரியாதா? ஆத்தூருக்கு சென்றுள்ள பரிசம் போட்டு வந்திருக்காங்க. ஆமா, அங்கே அத்தை மகன் சேகருக்கு உனக்கும் வர வெள்ளிக்கிழமை திருமணம் என்று பரிசம் போட்டு விட்டு வந்திருக்கிறேன். எப்படியோ இந்த நாட்களாக நான் எண்ணியிருந்த கனவு இன்று நிறைவேற போகுது நினைத்தால் இந்த அந்த மனசு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்பதான் என் தலையில பாரம் பாதி குறைஞ்ச மாதிரி இருக்கு. திருமணம் முடிஞ்சிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்படியா? நீ ஒரு மாதிரியா இருக்கிற. ஒன்றுமில்லை. என்ன கண்ணெல்லாம் கலங்கியது போல் தெரியும். அண்ணா, எனக்கு ஒன்று இல்லை. என்ன தெரியுமா? அம்மா திருமணத்துக்கு நான் யார் யாரெல்லாம் வர இருக்க போறேன் தெரியுமா? யார் யார்? என்ன மண்டக்குளத்தூர் கிராமத்தில் இருக்க ஆண்கள் பெண்கள் எல்லாரும் நான் கூப்பிட போறேன். அப்படியா? எல்லாரையும் கூப்பிடுங்க திருமணத்திற்கு. பெண்கள்லாம் இருக்கிறாங்களா தெரியல. சரி, இருந்தாலும் இருக்கிறவங்களை கூப்பிடலாம். எல்லாரும் தங்கச்சி கலை வரீங்களாப்பா? ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்து போய் பாருங்க. அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டு வந்துருக்கோம். எல்லாரும் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுமா? கூப்பிடுங்க. எப்படி தெரியுமா? எப்படி? அட காமாட்சி மீனாட்சி பெரியம்மா சவுத்தா இருக்குது. எல்லாருமே கூப்பிட்டு திருமணத்தை ரொம்ப கிராண்டா பண்ணுவோம். எப்படி கிராண்டா பண்ண போறது? சீர் லைட்ல பார்த்து எவ்வளவு அழகா போட்டுக்கிறாங்கன்னு. அந்த சீர் லைட்ல அதுல கரகாட்டம் அவங்களே ஆடிக்கிறாங்க. பாத்தியா? இந்த மாதிரி டிசைன் எங்கன்னா பாத்துக்கிறியா நீ? அது போல அற்புதமான கிராமம். இதை விட 10 மடங்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. கடன் வாங்கியாச்சும் ஒரு திருமணத்தை ரொம்ப கிராண்டா பண்ணுவேன். எப்படி தெரியுமா? வீதியெல்லாம் பூ பந்தல் போடணும், பச்சை வாய மர தோரணங்கள் ஆடணும். புகுந்து விடு சென்றது 10 மாதங்கள் கையும் அல்லவா? 10 மாதம் ஆன உடனே என்ன நடக்கும்? கூப்பிட்டது இது ஆம்பளை துணியா பொம்பளை துணியான்னு கூட தெரியல. யாரா கூப்பிட்டது? கொரியர்ல ஐயா எனக்கு தெரியுங்க. என்ன நடக்கும் 10 மாதம் முடிஞ்ச உடனே? 10 மாசம் முடிஞ்ச உடனே 11வது மாசம் நடக்கும். இந்த கணக்கு 1-2 கூட தெரியாதுன்னா ஆட்ட ஆட வந்துட்டுங்க. உன்னையாட கேட்டேன் நானு. உன்னை கேட்கல. நாடக கதைய கவனிக்கிறவங்களும் கேக்குறேன். முதல்ல கதையை கவனிக்கிறாங்களா? பணியில உட்காந்து கவனிக்கிறாங்க. பொம்பளை வேஸ்தாரம் ஏன் வீட்டுக்கு போனவங்களுங்கிறாங்க. சரி விடு. குறைவான கூட்டமாக இருந்தாலும் 10 பேருக்கு நம்முடைய கலை நம்ம கதை போய் சேர்ந்ததுன்னா அவங்க 100 பேருக்கிட்ட போய் சொல்லுவாங்க. அப்படி 10 பேர் அழகா கொஞ்சம் கவனிக்கிறாங்க. அவங்களுக்காக நாங்க சிறப்பான முறையில எதையும் குறைக்காம ஆடணும். சரி, இருந்தாலும் கவனிக்கிறவங்க கதை குடிக்கிறாங்க. சரி, பதில் சொல்றவங்களுக்கு என்ன கொடுக்கலாம்? மூக்குத்தி கொடுக்கலாம். நான் கொடுக்குறேன். 5 மணிக்கு ஆடியா பூச்சி அடிக்கலாம். புடிங்கிறவனா நானு அம்மா யாருன்னா பதில் சொல்லுங்கண்ணா. கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் என் தங்கச்சி. 10 மாதம் முடிஞ்ச உடனே என்ன நடக்கும்? இவரு என்ன சொல்லிங்கிறாரு பாரு. அண்ணன் என்ன சொல்றாரு? வியவஸ்தையா கடை எப்படி பேசனே தெரியல. ஓடு தங்கச்சி. உனக்கு என் தங்கச்சிக்கு 10 புள்ள பிறக்கணும், அதுக்கு பாவாடு சட்டை தச்சு கொடுக்கணும். அது பேர் நிறுத்திட
இருக்குடா. ஐயா அதெல்லாம் பயன்படுத்துறியா? கஷ்டம். ஆசிங் குடிச்சு உன மூஞ்சி அத்தியும் பாரு. உன் பாட்டில் பீ கண்டுபிடித்து விட்டேன். இப்பவே கண்டுபிடித்து விட்டாய். உண்மைதான். என் பாட்டுல தவறு கண்டுபிடிச்சிட்ட. ஆமாங்க. நீ என்ன தவறு கண்டுபிடிச்ச? அந்த பாட்டு அப்படி பாடக்கூடாது. எப்படி பாடணும்? நான் பாடுறேன் நீ பாரு. பாடு. அங்க இருந்து நான் தான் பாடு. பாடுன்னு சொன்னடா. பாடு. ஐயா அந்த பாட்டு எப்படி தெரியுமா? எப்படி? என் தங்கச்சிக்கு 10 புள்ள பொறக்கணும். அப்படிதான் பாடுனா. அது 10மே தேர்த்தருவாமனுமா தெரியணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுவேன்னா என் தங்கச்சிக்கு உனக்கு தெருத்தரா தெரியணுமா? ஓ அப்படி சொல்ல வரலங்க. ஒரு பொம்பளை புள்ள பொறக்கன்னு பாட சொன்னா. பட்ட பிள்ளையா? உண்மையாகவே ஐயா எனக்கு திருமணமான இந்த 4 வருட காலமா ஆமாங்க. இந்த கதை என்னைக்கெல்லாம் ஆடுறோமோ இந்த கதை என்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம ஆடுவோம். இல்ல ஊர்ல ஆடணும். இங்க வேற கதை ஆட்டணுமா எனக்கு போன் பண்ணாரு. ஒரு அண்ணன் இது கேளு யாருன்னு தெரியல. இது வரைக்கும் அவர் முகத்தை நான் பார்க்கல. ஆமாங்க. அதுக்கு பாவாடை சட்டை தச்சி போடணும். தங்கச்சிக்கு பெட்ட புள்ள பொறக்கணும். அதுக்கு பாவாடை சட்டை தச்சி கொடுக்கணும். என பாவான்னு சொல்லணும். மழை வார்த்தை பேசணும். என பாவான்னு சொல்லணும். மழை வார்த்தை பேசணும். என பாவான்னு சொல்லணும். மழை வார்த்தை பேசணும். முத்தமிட்டு மடியிறான் தோன்றியனும். பால் குடிப்பேன் தேன் மடிப்பேன் நான் பாட்டு பாடி தூங்க வைப்பேன். கல்யாண சாப்பாடு போடவா அம்மா கூடவா ஒத்தி ஊதவா இந்த ஊருக்கெல்லாம் பாக்கு வச்சு மேல கொண்டவா. வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன். நான் ஒருவன் மட்டுமே ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கிறேன் தவிர உன் முகத்தில் மலர்ச்சி என்பதை காணப்படவில்லையே. அம்மா நான் இங்கிருந்து செல்லும் பொழுது கூட உன் விருப்பத்தை கேட்டுத்தனமா துருக்க சென்று வந்தேன். ஒருவேளை உன் கத்து மகன் சேகரை பிடிக்கவில்லையா? இல்லை அன்னுடைய விருப்பத்திற்காக அத்த மகன் சேகர மணக்க என்ற கவலையா? இல்லை என்ன எதற்காக மனம் சாதிக்கின்றாய்? அப்படி என்றால் நீ வேறு யாராவது காதலிக்கின்றாயா? உன் தங்கை பாதை மாறி போக மாட்டேன் என்ன. அப்படி என்றால் திருமண நாளை நான் குறித்து வந்த உடனே அண்ணா எனக்கு எப்போது திருமணம் என்று ஓடி கட்டி தவிகளுடைய கரங்கள் இன்றைக்கு வெட்டி பம்பாய் கிடைக்க கேட்குதென்றால் இங்க என்னமோ நடந்திருக்கின்றது. அதை இந்த அண்ணடத்தில் குறை நீ மறைக்கின்றார். என்ன நடந்தது? எதற்காக நீ மௌனமா இருக்கின்ற? சொன்னால் தான் நம்ம தெரியும். எதற்கெல்லாம் வாய்மயில ஆயிருக்கு சொல்லுமா? தங்கையுடைய வாழ்வை வளரச் செய்வேன் என்று எனக்கு ஒரே சத்தியம் செய்து கொடுங்கள் அண்ணா. என்னம்மா கேள்வி? நீ பிறந்த நாள் முதலாய் உன்னுடைய வாழ்வையே என்னுடைய கனவாக நான் ஒவ்வொரு நாள் எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது சத்தியம் செய்து கொடுத்தால் இங்க நடந்து உண்மை சொல்லுகின்றாயா? சரிம்மா அப்படியே கூட இருக்கட்டும். இங்க என்ன நடந்திருந்தாலும் சரி உன் வாழ்க்கை நான் மலர செய்கின்ற இது சத்தியம். சொல்லுமா என்னமா நடந்தது? நீங்க ஆத்தருக்கு சென்றீர்கள் அல்லவா? ஆமா. அப்போது நான் குளிர்கரைக்கு சென்றேன் அண்ணா. என்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். நாட்டிலவரசர் இங்க வந்தார் அண்ணா. இதில் தவறு ஒன்றுமே கிடையாது. வந்தது மட்டும் இல்லாமல் என்ன இந்நாட்டு இளவரசன் குலக்கரைக்கு வந்தது மட்டுமல்லாமல் உடலில் தகாத முறையில் நடந்தானா? நீ வேண்டாம் என்று நடத்த ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் புறப்பட்டு போயிருக்க போறேன். பிறகு என்னதான் நடந்தது? என்ன கேட்காமல் என்னமா செய்தார்? எது நடக்க கூடாது என்று உன்னை நான் பத்தி பத்தி வளர்த்தேனோ அப்பேற்பட்ட கற்பை எழுந்து விட்டாயே. அம்மா கற்பு என்பது கண்ணாடி போன்றது அம்மா. அது ஒரு முறைக்கு தவறு விழுந்து விட்டாலும் அதை மறுமுறை ஒன்று சேர்க்க முடியாது என்று உனக்கு தெரியாது அம்மா. நாம் கால் இடறிக்கையே விழுந்து விட்டாலே கை கொட்டி சிரிக்கும் உலகம் அம்மாடிது. உலகத்தில் கற்பு தொலைச்சிட்டே அம்மா. இந்த ஊருக்கு பழி சொல்ல தெரியுமே தவிர வழி சொல்ல தெரியாது. இந்த மாதிரி உடனே யாருக்கு திருமணம் செய்ய போறேன்? இதுக்கப்புறம் உன்னை யாருமா திருமணம் செஞ்சுக்க போறாங்க அப்போ? மனப்பந்தல் போடவில்லை, மேலம் ஏதும் கொட்டவில்லை, தாலியை நீ கட்டவில்லை, தனி மரமாய் நின்றது என்ன? தனி மரமாய் நின்றது என்ன?
திக்கற்றவங்களுக்கு அந்த தெய்வம் தான் துணை இருக்குன்னு சொல்லுவாங்கப்பா. அண்ணா எந்த தெய்வம் நமக்கு துணை இல்லாமலே போய்விட்டது. எந்த தெய்வம் நமக்கு துணை இல்லாமலே போய்விட்டது. மனப்பதில் போடவில்லை, மேலும் ஏதும் கட்டவில்லை, தாலியை நீ கட்டவில்லை, தனிமரமாய் நின்றதென்ன, தனிமரமாய் நின்றதென்ன. மயங்க வைத்த கண்ணியர்க்கு மனம் முடிக்க இதயமில்லை. மயங்க வைத்த கள்ளியத்து மனமுடிக்க இதயமில்லை. இந்த மயங்க வைத்த கண்ணியர்க்கு மனம் முடிக்க இதயமில்லை. நினைக்க வைத்த கடவுளுக்கு முடித்து வைக்க நேரமில்லை. நினைக்க வைத்த கடவுளுக்கு முடித்து வைக்க நேரமில்லை. மனப்பதில் போடவில்லை, மேலமேதும் கொட்டவில்லை, தாலியை நீ கட்டவில்லை, தனிமரமாய் நின்றதென்ன, உன்னை யார் திருமணம் தனிமரமாய் செஞ்சீங்க? நின்றதென்ன. உனக்கெனவே நான் பிறந்தேன், எனக்கெனவாய் நீ பிறந்தாய். உனக்கெனவே நான் பிறந்தேன், எனக்கெனவாய் நீ பிறந்தாய். உனக்கெனவே நான் பிறந்தேன், எனக்கெனவாய் நீ பிறந்தாய். கணக்கினிலே தவறு செய்த கடவுள் செய்த குற்றமம்மா. கணக்கினிலே தவறு செய்த கடவுள் மீது குற்றமம்மா. இந்த ஒரு மனதை அலைய வைத்தான், ஒரு மனதை தவிக்க வைத்தான். இந்த ஒரு மனதை அலைய வைத்தான், ஒரு மனதை தவிக்க வைத்தான். ஒரு மனதை அலைய வைத்தான், ஒரு மனதை தவிக்க வைத்தான். நம் இருவர் மீதும் குற்றமில்லை, அந்த இறைவன் செய்த குற்றம் அம்மா. நம் இருவர் மீதும் குற்றமில்லை, அந்த கடவுள் செய்த குற்றம் அம்மா. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலம் அம்மா. கடவுள் செய்த குற்றம் அம்மா, கடவுள் செய்த குற்றம் அம்மா. கலைச்சல் எதற்காக வருத்தப்படாதம்மா? இந்த உலகத்தில் நம்ம ஏழையாக பிறந்திருக்கலாம், ஆனால் ஒருபோதும் கோழையாக மட்டும் சாகவே கூடாது அம்மா. என் நாட்டு மன்னர் அனைத்து நீதிக்கும் தர்மத்திற்கும் கட்டுப்பட்டு என்று நாட்டு மக்கள் அனைவரும் பேசுகிறார்கள். நாம் இப்போது நீதிமன்றம் செல்ல வேண்டும். நாம் நீதிமன்றம் சென்று நாம் நடந்ததை சொல்லி நாம் நீதி கேட்போம். நமக்கு நீதி கிடைத்தால் நாம் உயிருடன் வாழ்வோம். இல்லையே அந்த நீதிமன்றத்திலே தன்மானத்தோடு நம்மளை உயிரை விட்டு விடலாம்.